பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். அன்னை மரியின் அன்பு மகனாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே பவளம் சமூக ஊடக நேயர் யாவருக்கும், தூத்துக்குடி மறைமாவட்டம் லைன்ஸ்டோன் பங்கில் அமர்ந்திருக்கும் அன்பின் இயேசு நற்செய்தி ஜபக்குழுவின் சார்பிலும் ஜபக்குழு குடும்பத்தின் சார்பிலும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த நாளிலே, புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களே, நேற்று இருந்தவர்கள் கூட இன்று இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஜீவனை தந்து உயிரை தந்து அவருடைய சமூகத்தில் நின்று ஆண்டுடைய வார்த்தை கேட்கும்படியாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஹல்லேலூயா! நாம் ஆவியான கரத்தில் கொடுப்போமா? ஆவியான கரத்தில் கொடுப்போமா? கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உடைய திருமகனாகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு உடைய பாதத்தில் வருகிறேன். இயேசு சுவாமி, பேசுவது நீங்கள் எல்லாம் தந்தையின் ஆவியானவர் என்று சொன்னேன். ஆவியானவர் நீர் பேசும், அடியனை மறைத்து நீர் பேசும். என் ஆவி ஆத்துமா சரீரம் முழுதும் ஆவியான ஆளுகைக்குள்ள அர்ப்பணிக்கிறேன். தரை மட்டும் தாழ்த்துகிறோம். எங்களுக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நீர் பேசும்படியாக அர்ப்பணிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி சொல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம்போ நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம்போ நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம்போல் நடத்தி செல்லுமையா. எனக்கு அருமையானவர்களே, இறை வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோமா? இன்றைய இறை வார்த்தை மத்தேயு நற்செய்தியின் புத்தகம் அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 16 24 வரை. யாக்கோப்பின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு
மரியாவிடம் பிறந்தவர் கிறிஸ்து என்னும் இயேசு. ஆக மொத்தம் ஆபிரகாம் முதல் தாவீது வரை தலைமுறைகள் 14. தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறை 14. பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்துவின் வரை தலைமுறை 14. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியினால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை நிகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியினால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவேர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவர் என்று இறைவாக்கின் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவையாகும் நிகழ்ந்தது. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே மக்கு புகழ். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் புனித சூசேப்பரின் திருவிழா நல்வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, தவக்காலத்திலும் கூட இன்றைக்கு 19ஆம் தேதி இந்த நாளிலே திருச்சபையானது நீதிமானாகிய நேர்மையாளராகிய சூசேப்பருக்கு அந்த திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. உலகம் முழுவதும் இன்றைக்கு நீதிமானாகிய நேர்மையாளராகிய சூசேப்பரின் திருவிழா. அந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, நாம் வாசிக்கும் பொழுது அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது அவர் நேர்மையாளராய் இருந்தார். ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி யோசேப்பே என்று சொல்லி அவரிடத்தில் பேசினார். ஆம், அவர் நீதிமானாகிய சூசேப்பர் என்று சொல்லி அவருடைய நவ நாளிலே பிரார்த்தனையிலே நாம் வாசிக்கிறோம். பாருங்கள் எனக்கு அருமையானவர்களே, மனைவி தனக்கு ஒப்பந்தமான அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் மூலமாய் கருவுற்றிருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய தூதன் மூலமாய் அவர் கேள்விப்பட்ட போது அதை அமைதியாக விலக்கிவிட அவர் தன் உள்ளத்தில் இருந்தார். எனக்கு அருமையான எத்தனை ஒரு நல்ல இருதயம் பாருங்கள். ஆகவே தான் நீதிமான் என்று நேர்மையாளர் என்று சொல்லி நம்முடைய விவிலியம், நம்முடைய திருச்சபை அவரை அழைக்கிறது. புனித வளன் சூசேப்பரை நீதிமான் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொண்டவர். தேவதூதன் அன்னை மரியாளுக்கு அனுப்பப்பட்டது போல தேவதூதன் வானதூதன் சூசேப்பருக்கு அனுப்பப்படுகிறார். யோசேப்புக்கு பழைய ஏற்பாட்டின் யோசேப்புக்கும் புதிய ஏற்பாட்டில் உள்ள சூசேப்பருக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டு யோசேப்பு கனவில்தான், தரிசனத்தில் தான், சொப்பனத்தில் தான் காரியங்களை சொன்னார். புதிய ஏற்பாட்டின் யோசேப்புக்கு ஆண்டவருடைய தூதன் வந்து ஆலோசனை வழங்கிறார். என்னை கவனித்துக் கொண்டிருக்கும், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நண்பா, என் அன்பு சகோதரியே, என் அன்பு தாயே, தகப்பனே, சில காரியங்கள் நிமித்தம் கலங்கி கண்ணீர் வடித்து நிற்கின்றீர்களோ, ஆண்டவர் சமூகத்தில் நில்லுங்கள். ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பார். என் வேதம் அழகாய் சொல்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை கொடுப்பேன் என்று சொல்லி. ஆம், யார் அந்த நீதிமான்? நீதிமான் என்றால் யார்? ஆண்டவருக்கு பிரியமாக பாவத்தில் விழாதபடி பரிசுத்தமாய் வாழ்கிற மனிதன், அவர்தான் நீதிமான். ஆம், அவர் நடுப்பகலிலே பிரகாசிக்கின்ற ஒரு சூரியனைப் போல இருப்பான் என்று பரிசுத்த விவிலியம் சொல்கிறது. நீதிமான் என்று சொன்னால் யார்? மற்றவர்கள் பொருளுக்கு ஆசைப்படாதவர், மற்றவருடைய காரியத்துக்கு ஆசைப்படாதவர். நீதிமானை குறித்து, யோசேப்பை குறித்து சொல்கிறது, அவர் யாரிடத்திலும் சொல்லாதபடி தனக்குள்ளாய் இருந்த அந்த மன விருப்பத்தின்படி செய்ய வேண்டும் என்று திட்டம் இருந்தபோது தேவ திட்டம் நிறைவேற தூதன் வந்து அவரிடத்தில் சொல்கிறார், ஆண்டவருடைய திட்டங்களை விளங்க வைக்கிறார், ஏற்றுக்கொள்ள நீ ஐயப்படாது என்று சொல்லி. எனக்கு அருமையானே, இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொல்ல நாம் எப்படி இருப்போம்? எனக்கு ஒரு அருமையான நண்பன் உண்டு. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்.
நல்ல ஒரு அருமையான ஒரு கிராமத்தில், சின்ன கிராமத்தில் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு கஷ்டப்பட்ட ஒரு வாலிப மகள் அந்த ஜெபத்திற்கு வந்தாள். மிகவும் கஷ்டப்பட்டவர்கள். அவர்கள் வீட்டில் இருக்கிற உணவு பதார்த்தங்களை கொடுப்பார்கள். தன்னுடைய பிள்ளையை போல் அவள் நேசித்து வளர்த்து கொண்டால். இந்த சகோதரிக்கு 2 வாலிப பிள்ளைகள் இருந்தார்கள். ஒரு மகள் +2 படித்து கொண்டால், ஒரு மகள் 10th படித்து கொண்டிருந்தாள். மிகவும் சின்ன கிராமம். எனக்கு அருமையானவளே, கொஞ்ச நாள் கழித்து இவள் வேலைக்கு போகிறேன்னு போயிட்டா. வேலைக்கு போகிறதும் வர்றதுமா இருந்து பக்கத்து ஊரில் போய்கிட்டு இருந்தா. கொஞ்ச நாள் கழித்தது ஒரு வாலிப தம்பியோட நட்பு உண்டானது. அவன் உல்லாசமாக இருந்துவிட்டு இவளை கைவிட்டு கடந்து போய்விட்டா. அவனுடைய செல் நம்பர் மட்டுமே இருந்தது. அவன் ஊரில் வெளியூர்காரன் சொன்னால் அந்த நம்பருக்கு அடித்தா நம்பர் ஆஃப் ஆயிட்டு. கொஞ்ச நாள் கழித்து அங்கே வர்ற ஜனங்கள் எல்லாம் பார்த்தார்கள், இவள் வாலிப பிள்ளையாக இருக்கிறாள், திடீரென்று இப்படி கர்ப்பஸ்திரியாகிவிட்டாள் என்று சொல்லி அந்த ஊழியரோடு போராட ஆரம்பித்தார்கள். அந்த கிராமம் திரண்டு வந்தது. இந்த பிள்ளையை அந்த சகோதரி வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. என்னுடைய நண்பர் அவர். எனக்கு அருமையானவர்களே, அவர்கள் மனைவி வாய் கூட திறக்காதபடி தன் பிள்ளை போல ஏற்றுக்கொண்டார்கள். கண்ணீர் வடித்தார், கதறி நின்றார். ஆண்டவர் சமூகத்தில் யாரும் பேசாதபடி ஆண்டவர் சமூகத்தில் நின்றார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, மிகவும் பாரத்தோடு இருந்தார். நான் நேரடியாக கண்டேன் அவர்களே. எனக்குலாம் ஒரு கேள்விக்குறி, எங்கே கிடந்ததுனால இந்த ஊர் மக்கள் சொல்கிறது போல் அப்படி இருக்குமோ? ஆவியானவர் சொன்னார், இல்லை, அவருக்காக ஜெபி என்று சொன்னார். பாரத்தோடு ஜெபித்தோம். நடந்தது என்ன? பாம்பே பட்டணத்துக்கு இந்த தம்பி வேலைக்கு போயிருக்கிறார். ஒரு இடத்துல ஒரு ஜெபம் நடந்திருக்கு. அந்த தம்பி இடத்துல ஒரு அம்மா வந்து சொன்னாங்களாம், தம்பி நீ வந்து 3 மாதம் ஆச்சு, ஒரு வேலையும் கிடைக்கலையே. கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக ஒரு தம்பி இதே மாதிரி தான் ரூமில் இருந்தார். எங்கள் வீட்டில் இதுபடி ஜெபம் நடந்துச்சு, வந்தார், அடுத்த மாதமே கப்பல் கிடைத்து போய்விட்டார், நீங்களும் வாங்கலாம் தம்பின்னார். நமக்கு ஒரு வேலை கிடைக்குமே அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு அந்த இடத்துக்கு ஜெபத்துக்கு போனார். கடைசியில் போய் உட்கார்ந்துக்கிட்டு எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். இவர் அமைதியாக உட்கார்ந்திருந்தார். அங்கே ஒரு ஊழியக்காரர் வந்தார். ஊழியக்காரர் வந்து ஜெபிக்க ஆரம்பத்தை தொடங்கினார். ஆரம்ப ஜெபம் தொடங்கிவிட்டு செய்தி கடந்து போய்கிட்டு இருந்தபோது ஆவியானவர் இடைப்பட்டார். தம்பி, இங்கே ஒரு வாலிப தம்பி வந்திருக்கீங்க, இப்படிப்பட்ட பாவம் செய்து விட்டு வந்திருக்கீங்க, அது உன்னுடைய குழந்தை தான், குழந்தை பிறந்து விட்டது, ஆகவே மனம் திரும்பு. உடைந்து காதறி அழுதார். அந்த தம்பி வேற யாரில் நீங்கள் தான் சொல்லி சுட்டி காட்டி அந்த ஊழியர் சொன்னாராம், யார் என்று எனக்கு தெரியாது. எனக்கு அருமையானவர்களே, அவன் காதறி அழுதான், மனம் திரும்பினான், ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தான். அதே ஊருக்கு கடந்து வந்தான். அந்த மகளுடைய வீடு எங்கேன்னு தெரியல. விசாரித்து பார்த்தா இந்த இடத்துல ஜெபம் நடக்க அங்கே தான் அந்த பொண்ணை பார்த்துருக்க முடியாது. கிராமமாக இருந்தபடினாலே அவர்கள் சொன்னார்கள். அந்த வீட்டுக்கு வெளியே இருந்து காதறி அழுதானாம். அந்த மகளின் பேரை சொல்லி, என்னுடைய குழந்தை தான், என்னுடைய மனைவி தான் அவள், நான் தான் இப்படி தவறு பண்ணிவிட்டேன். ஜனங்கள் கூடினது. எனக்கு அருமையானவர்களே, அந்த சகோதரன் வந்தார். அப்பொழுதுதான் ஊழியத்துக்கு போயிட்டு வரா. வீட்டுக்கு முன்னால் கூட்டமாக இருந்துச்சு. என்னென்னு விசாரித்த போது சொன்னார்கள், அந்த சகோதரன் எந்த ஜனங்கள் அவர்களை பரிகாசம் பண்ணி ஜனங்கள் கூட்டமே நடத்தப்படாதபடி தடை பண்ணினார்களோ அத்தனை ஜனங்களும் மனமாறினார்கள். அவர்கள் பெருந்தன்மையை நினைத்து பேச ஆரம்பித்தார்கள். அநேகர் வந்தார்கள். இன்றைக்கும் அந்த ஊழியக்காரர்கள் தேசத்துக்கும் திருச்சபைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, அந்த தம்பி இடத்துல குழந்தை கொடுத்து அந்த மகளையும் கொடுத்து அங்கே முறைப்படி தந்தை இடத்துல பேசி திருமணத்தை நடத்தி வைத்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு அந்த திருமணம் நடந்தது. இன்றைக்கு அவர்கள் அற்புதமாய் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, ஜபத்தில் இருக்கிற ஒரு தேவ மனிதனிடத்தில் செய்தி தேவ தூதனால் கொடுக்கப்படுகிறது. சூசையப்பர் நீதிமானாய் இருந்தபடினாலே நீதியின் தேவனாகிய ஆண்டவர், நீதியின் சூரியனாகிய தெய்வம் அவரோடு பேசும்படியாக ஒரு தூதனை அனுப்பினார். கலங்கி கண்ணீர் வெடித்து என் காரியம் இப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று சொல்லி நொறுங்கி போய் நிற்கின்றீர்களோ, ஆண்டவர் சமூகத்தில் நில்லுங்கள். ஆண்டவரே என்னோடு பேசுங்கள் என்று சொல்லி நில்லுங்கள். சூசையப்பருக்கு கனவில் பேசின அதே ஆண்டவர், யோசேப்புக்கு கனவில் தரிசனத்தை கொடுத்த, சொப்பனத்தை கொடுத்த அதே ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அதே அருள்நாதர் இயேசு உங்களுக்கும் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆலோசனை கொடுத்தார் பாருங்கள். அந்த ஆலோசனை நிமித்தம் அவர் ஏற்றுக்கொண்டார். அப்படியே என்னை மரியாதை ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்டபடினாலே தான் இன்றைக்கு திருச்சபை அவருக்கு திருவிழா எடுக்கிறது, திருவிழா காண்கிறோம். எனக்கு அருமையார் நீதிமான்
யோபை குறித்து வேதம் சொல்லி அவன் நீதிமானாயிருந்தான், சன்மார்க்கனாயிருந்தான். தன் பிள்ளைகள் கூட தவறு செய்திருக்கும் என்று சொல்லி காலை வேளைகளை பலிபீடத்தில் நின்று தன்னையும் தன்னுடைய மனைவி பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்தார். ஆனால் பாடுகள் வந்தது பாருங்கள். சரீரம் முழுதும் பாடுகள், புண்கள் தான். ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு நண்பர்கள் வருகிறார்கள். 3 பேரும் வந்து இவருக்காக ஆறுதல் சொல்ல வந்தவர்கள் முதல் ஆறுதல் சொல்லிவிட்டு அவர்களை பார்த்து பரிகாசம் பண்ண ஆரம்பித்தார்கள். நடந்தது என்ன? ஆண்டவரே சொன்னார், தெய்வம் இறங்கி யோபிடத்தில் பேசினார், என் தாசனாகிய யோபு உங்களுக்காக விண்ணப்பம் செய்யட்டும், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, யோபு பாடுகள் மத்தியிலும் ஆண்டவரை நோக்கி தன் நண்பருக்கு ஜெபித்தாராம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் அந்த சூசைப்படத்தில் நாம் ஜெபிக்கிறோம். முதியோர் இல்லங்கள் எல்லாம் சூசைப்புரை தான் முதன்மையாய் வைத்திருக்கிறது. ஆம், எனக்கு அருமையானது. கைவிடப்பட்ட குடும்பங்களினால் கைவிடப்பட்ட தாய் தகப்பன்கள் அன்னையர் இல்லத்திலே நிரம்பி வழிகிறார்கள். நாம் எப்படி இருக்கிறோம்? நீதிமான் என்று சொல்லி கொண்டு இருக்கிறோம். எங்கெங்கெல்லாமோ நம்ம பணத்தை அனுப்புகிறோம். உழைத்த பணத்தை இரவும் பகலும் பணியிலும் வெயிலிலும் வருந்தி உழைத்ததை மற்ற ஜனங்களுக்கும் மற்ற ஊழியர்களுக்கும் அள்ளி கொடுக்கிறோம். ஆனால் நம்முடைய அன்னை, நம்மை பெற்றெடுத்த தாய் தகப்பன் எங்கே இருக்கிறார்கள்? உங்களை கேட்டு பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, நாம் இருக்கும் இடத்திற்கு அன்னை இல்லம் என்று வைத்திருப்போம். நம்முடைய தாயார் இருப்பது அன்னையர் இல்லமாக இருக்கும். உங்களை கேட்டு பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, நாம் நீதியோடு இருப்போம் என்று சொன்னால் நம் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். நீங்களும் நானும் கேட்பது மாத்திரமல்ல, அதில் வழிகளை நடப்போம் என்று சொன்னால் சூசைப்பரை மூலமாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பா, உன்னை ஆசீர்வதிக்கவே இந்த வார்த்தையை கேட்க வைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த ஆசீர்வாதம் உன் சிரசில் தங்கப் போகிறது. உன் குடும்பத்தில் நிரம்பி வெளியே போகிறது. நீதிமானாகிய சூசைப்பர் உங்களையும் ஆசீர்வதிக்க ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசி பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வேதம் சொல்கிறது, தூய ஆவியினாலே கனவில் தோன்றி தூய ஆவியினால் தான் கருவுற்றிருக்கிறார். நன்றாய் கவனிங்கள். தேவதூதன் அன்னை மரியாளுக்கு சொன்னது போலவே இங்கே சொல்கிறார், தூய ஆவியினால் அவர் கருவுற்றி இருக்கிறார். அந்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். அந்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது பாடுகள் மத்தியிலே லகுவாய் கடந்து போவீர்கள். அந்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது எல்லா காரியங்களையும் கடந்து வர முடியும். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்ய ஆண்டவர் சமூகத்தில் நில்லுங்கள். எனக்கு அருமையானவர்களே, அவர் தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து வேதம் சொல்கிறது, தூதர் பணித்தவாறே ஆண்டவருடைய தூதர் சொன்னது போல அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டார், கேட்டுக்கிட்டார். கேட்பது மாத்திரமல்ல, அது வழியிலே நடந்தார், அப்படியே ஏற்றுக்கொண்டார். எனக்கு அருமையானவை, இன்றைக்கு நீதிமான் என்று சொன்னால் முதலாவது நாம் சூசைப்பறதான் சொல்லுவோம். எனக்கு அருமையானது பாருங்கள். எனக்கு அருமையானவளே, முதியோர் இல்லத்துக்கு போகும்போது சூசைப்புற சிறுவத்துக்கு முன்னால் சுற்றி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டம்ளராக இருக்கும். ஒவ்வொரு பாத்திரத்திலையும் ஒவ்வொரு பொருள் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த சிஸ்டத்தில் ஒரு முறை பல ஆண்டுகளுக்கு முன்னதாக கேட்டேன். அவர்கள் விதமாக சொன்னால் எங்கள் தேவையை சூசைப்படத்தை தெரியப்படுத்துவார், பாதத்துக்கு கொண்டு வருவோம், ஆண்டு படத்தில் பெற்று கொண்டு வந்துடுவார்னு சொன்னார். எத்தனை விசுவாசம் பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு அந்த சூசைப்பர் திருவிழாவில் நான் நீதியாய் நடக்க வேண்டும், எனக்கு அந்த கிருபை தாரும் என்று சொல்லி கேட்பீர்களா? கண்களை மூடி ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய்மை சோதரிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு ஜனத்தோடும் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவீராக. தகப்பனே, அவமானத்தின் மத்தியிலும் தலைகுனியின் மத்தியிலும் தள்ளப்பட்ட இடத்தில் மத்தியிலும் கடந்து வருகிற ஒவ்வொருவரின் சிரசும் உயர்த்தப்படட்டும். எந்த இடத்துல தலைகுனிந்து நின்றார்களோ அதே இடத்துல இவர்கள் எழும்பி பிரகாசிக்க கிருபை பாராட்டும். நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி. கேட்கிற ஒவ்வொரு மேலும் தகப்பனை நீதியின் சூரியன் ஆகிய என் தெய்வத்தின் வல்லமை அப்படியே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவார்களாக. ஆசீர்வதியும், ஆளுகை செய்யும், ஆண்டுகளும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு முத்துதிக்கிறோம். விசுவாசித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம். இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.